அதுதான். சரிங்க மேடம். ஓகே, ஓகே. நீங்க உங்களோடது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நமக்கு அது வந்து டிவி சேனல் எல்லாமே வரும் மேடம். நான் அத வந்து ஓகே. நான் கட்டாயம் ஷேர் பண்றேன். சரிங்க சார், சரிங்க சார். அதே சரிங்க மாரி சார். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்டின்னா, வாராகிக்கா இருக்கட்டும், ஆ. லலிதா பரமேஸ்வரிக்கு இருக்கட்டும், ராஜேஷ் ஷியாமளா யாருக்கு அபிஷேகம்னாலும், நான் ம். ஏதாவது ஒரு நேரம் வரும்போது இந்த மாரி ஒரு 2 நிமிஷம் ஆ. நான் ஆன்லைன்லயே வச்சு காட்டுறேங்க ஓ மேடம். ஓகே சார். தேங்க் யூ சார். சரிங்க மேடம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஆசிரியர் வந்துட்டாங்க நமக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் குட் மார்னிங். வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். கிளாஸ் வணக்கங்க சார். ஆரம்பிக்கலாமா? வணக்கங்க சார். வணக்கம்மா. குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வித்தியார்த்திகள் அனைவருக்கும் அன்பான அடியனுடைய காலை வணக்கம். சார் இன்னைக்கு பிடிஎஃப் வந்து இல்லன்னு கேட்டாங்கங்க சார். சரி. அதனால வந்து இன்னைக்கு நீங்க ஃபுல்லா அனுப்பி விட்டுருங்க. நமக்கு நீ வரப்போற சொல்லிட்டீங்க. கண்டிப்பா எடுத்துக்கங்க. கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு யூடியூப் வச்சு ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் கண்டிப்பா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல சார், அதான் நீங்க நாளைக்கு போட்டு விட்டுறீங்களா எனக்கு இன்னைக்கு? இன்னைக்கே போட்டு விட்டுறேன். இன்னைக்கே போட்டு விட்டுறேன் பிடிஎஃப். ஓகே, ஓகே. போட்டு விட்டுருங்க. நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஷேர் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சார். அவ்வளவுதான். வேற ஆரம்பிக்க போறேன். ஓகே. ஓம் விஸ்வா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் உருவாய் அருவாய் உளதாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனே ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் கயக்ரீவம் வாசுமதே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடி போற்றி. அன்னை லோகமுத்ரா தேவியின் மலரடி போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்கரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடிவே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேற்கொள்ளும் குலத்தில் பிறந்து குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகிறது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு ரவிக்கும் உன்றோடு உற்றோமே ஆகவும் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மற்றேலோ என்பாவாய். அன்பார்ந்த ஒற்றுதலுக்கும் வழங்குதலுக்கும் உரிய பெரும்பேறு பெற்றவர்களாக ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணத்திலே ஆர்வத்தோடு பங்கு கொண்டு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அறிமுகத்தை பெறுவதற்காக இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த என் அருமை வித்தியார்த்திகள் அனைவருக்கும் அரியனுடைய காலை வணக்கங்கள். அம்பாளோட பிரார்த்தனையும் உண்டு. இதுவரைக்கும் நம்ம வந்து பூர்வ பாகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லப்பட்ட 50 ஸ்லோகங்களை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்திலிருந்து நாம் வந்து லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ளே போகிறோம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய மிடில் பார்ட்ல வரக்கூடியது முதல்ல தியான ஸ்லோகங்கள். தியான ஸ்லோகத்துல 4 தியான ஸ்லோகம் இருக்கு. இந்த தியான ஸ்லோகம் எதுக்கு இருக்கு? ஆக்சுவலா
நாம எந்த ஒரு பாராயணம் செய்தாலும் சரி, எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, இப்ப பூஜை வீட்டுல பண்றோம்னா முதல்ல இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுடைய திருவுருவ படத்தின் முன்னாடி ஒரு புஷ்பத்தை நாம் சமர்ப்பிக்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வருகை பாடல் பாடணும். ஏதாவது வீட்டுல பஜனை கூட்டு பிரார்த்தனைகள்லாம் பண்ணும்போது வருகை பாடல் அப்படின்னு ஒண்ணு பாடுவாங்க. அது மாதிரி அம்பாளை வந்து நாம இல்லத்துல அந்த பூஜை அறையில அவங்களை யதாசானம் பண்ணி அவங்களை வர வைக்கிறதுக்காக வர வச்சு அவங்களை அந்த இடத்துல அமர்த்துறதாக கைதி. அப்ப அதுதான் அந்த தியானம். அது மாதிரி இங்க சகசிரநாமம், லலிதா சகசிரநாமம் சிரிக்கும் பொழுது இந்த தியான ஸ்லோகத்தை சிந்திக்கிறதுக்கு உண்டான தாற்பயம் என்ன, ஏன் இட் இஸ் எசென்சியல் அப்படின்னாக்கா, நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் பலவிதமான ஓடிட்டு. சோ இப்ப அம்பாளை நாம் மனதுல எந்த ஒரு இதை இந்த ஸ்லோகத்தை சொல்வதற்கு முன்னாடி, இந்த சகசிரநாம பாராயணத்தை சொல்வதற்கு முன்னாடி அம்பாளை எப்படி எங்க பூஜை அறையில வந்து அந்த அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இருக்கிறதாக ஐதீகமோ இது மாதிரி அதோட நம்ம அந்த சகசிரநாமம் சொல்லும் போது நம்மளுடைய அன்னை லலிதாம்பிகைய நம்ம மனதுக்குள்ள நம்ம மனதுக்குள்ள அவளை இருத்தணும், அவளை வர வைக்கணும். அவளை மனதுக்குள்ள அவளை கொண்டு வந்து யதாஸ்நானம் பண்ணி மனதுக்குள்ள அவளை நிலைநிறுத்த வேண்டும். மனதுக்குள்ள நிலைநிறுத்துறதுனா எப்படி? நம்ம மனதுக்கு நிலைநிறுத்தணும், ஏதாவது ஒரு வடிவம் வேணும் இல்லையா? ஒரு வடிவம், ஒரு உருவம், டிஸ்கிரிப்ஷன். நம்ம மனதுக்கு வந்து எதை ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்தாலும் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப், ஒரு உருவகப்படுத்தி தான் மனதை வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம மனதுக்குள்ள மனக்கண் முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மனதுக்குள்ள தெரியணும்னா அது அப்ப நமக்கு அது உருவகம், அது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும். அப்பதான் நமக்கு மனதுல நினைக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் மனதுல நினைக்கிறதுக்கு உண்டான எப்படி அம்பாளை தியானிப்பது, அம்பாளுடைய திருவுருவம் எப்படி, அம்பாளுடைய இயல்புகள் எப்படி, அம்பாளுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா அதோடைய இதை பத்தி அம்பாளை வர வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளை அந்த உருவங்களை நம்ம நினைச்சாதான் அவங்களுடைய இயல்புகளை, அவங்களுடைய மகிமைகளை, அவங்களுடைய திருவுருவத்தினுடைய எப்படி எல்லாம் இருப்பாங்க அம்பாளுடைய சுரூப லாவண்யத்தை நாம நினைச்சு அது தெரிஞ்சாதான் நம்ம மனதில் வந்து அம்பாளை கொண்டு நம்ம மனதில் இருக்க முடியும். அப்படி இருக்கணும்னா அப்ப அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியும். எப்படி தியானிக்கிறதுன்னா அதுக்கு உருவகம் வேணும். அந்த உருவகத்தை சொல்வதுதான் இந்த தியானம். உண்மையிலே இந்த தியான ஸ்லோகத்தை மனம் உருகி நம்ம கண்களை மூடி அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அதை சொன்னோம்னா அம்பாள் கண் முன்னால் தெரிவாள், மனக்கண் முன்னால் நிற்பாள், வந்து நமக்குள்ள யதாசனம் மனதில் நிற்பாள். அது எந்த அளவுக்கு நம்ம அதை பொருளை அதை உணர்ந்து அதை நம்ம அப்படி மனதில் நினைக்க, நம்ம மனதை என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே டிசைன் கொடுக்கும். நம்ம மனது மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் இன்ஜினியர், நம்ம மனசு மாதிரி பெரிய வடிவமைப்புல வந்து சிறந்த காஸ்டியூம் டிசைனிங் எது மாதிரி நம்ம மனது மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பல மடங்கு நம்ம மனதுல உண்மையிலேயே உணர்ந்தோம்னா அதுவே நமக்கு உருவம் கொடுக்கும். அம்பாள் கண் முன்னாடி தெரியுவா. அப்போ அதுக்கு தியான ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருளும் தியான ஸ்லோகத்தினுடைய அந்த விவரங்களும் நமக்கு கண்டிப்பா நல்லா தெரியணும். அதுதான் இன்னைக்கு 4 ஸ்லோகங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதுல முதல் ஸ்லோகம் சிந்தூராருண விக்கிரகாம் ஒரு பாஸ், திரிநயனாம் ஒரு பாஸ், மாணிக்ய மௌலி ஸ்முரது ஒரு பாஸ், தாராநாயக சிங்கராம் ஒரு பாஸ், ஸ்மிதமுகிம் ஆபீன வக்ஷூருஹா ஒரு பாஸ். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது முடியும். பாணிப்யாம் அலிபூர ரத்னச்சஷகம் ஒரு பாஸ், ரத்தோத்பலம் விப்ரதீம் ஒரு பாஸ், சௌம்யாம் ஒரு பாஸ், ரத்னகடஸ்த ரக்தசரணாம் ஒரு பாஸ், தியாயேத் பராம் அம்பிகாம். இதுதான் அந்த முதல் தியானம். இப்போ நான் அதை சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரது
வாணிபியாமலிபூர்ணரத்னச்சஷகம் இந்த மாதிரி போடுப்பா, இன்சூரன்ஸ் போடுப்பா. இதெல்லாம் காசு நம்ம யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் அந்த காசுலாம். இப்ப இந்த எல்ஐசி கொஞ்சம் மியூட் போடுங்களேன், கொஞ்சம் மியூட் போடுங்க. ஹலோ கொஞ்சம் சிஸ்டர்ஸ் மியூட்ல போட்டுக்கோங்க சிஸ்டர். சார் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல போட்டு முடியும் எல்லாரும் போட்டு. புரியுதுங்களா? அப்போ இந்த முதல் தியான ஸ்லோகத்தை இன்னொரு முறை பாடுறேன், அதை நல்லா கவனிச்சு கேளுங்க. சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரது தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகிம் ஆபீன வத்சோருகாம் வாணிப்யாமலிபூர்ணரத்னச்சஷகம் ரத்னோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்த ரக்தசரணாம் தியாயேத் பராமம்பிகாம். இதுதான் முதல் ஸ்லோகம். இப்ப இந்த முதல் ஸ்லோகம் அம்பாளுடைய திவ்ய திருமேனியை பத்தி சொல்லுங்க. சிந்தூர் ஆருண விக்கிரகம். விக்கிரகம்னா என்ன அப்படின்னாக்கா, விக்கிரகம்னா உடல், தெய்வீக திருமேனி. அம்பாளுடைய தெய்வீக திருமேனியை சொல்லுவதுதான் இந்த விக்கிரகம் அப்படிங்கிறது. சிந்தூரம், சிந்தூரம்னா செந்தூரம் இருக்கு இல்லையா, அதுதான். அது என்ன, அது அந்த கிரிம்சான் கலர் ரெட்ல இருக்கு இல்லையா, அந்த கலர். சிந்தூரம் போன்ற அந்த சிகப்பான சரீரத்தை உடையவள். எப்படி கண்ணு முன்னாடி அப்படியே சிந்தனை பண்ணுங்க, அம்பாள் எப்படி இருப்பாங்க, அம்பாளுடைய கலர் எப்படி இருக்கு, லெக்சர் அவங்களுடைய அந்த தோற்றம் கலர் எப்படி இருக்கு, எப்படிப்பட்டவங்க அம்பாள். சிந்தூராருண விக்கிரகம். அம்பாள் ஒரு செந்தூர கலர்ல, செந்தூரம் போன்ற அந்த கிரிம்சான் கலர் ரெண்டு லைட்டா அந்த பிங்க் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அம்பாளுடைய வெளித்தோற்றம், புறத்தோற்றம். சிந்தூராருண விக்கிரகம், சிந்தூரம் போன்ற சிகப்பான சரீரத்தை உடையவள், திருமேனியை உடையவள், அதுதான் சிந்தூராருண விக்கிரகம். அடுத்தது இரண்டாவது திரிநயனாம். திரினா மூன்று கண்களை உடையவள், மூன்று கண்களை, முக்கண்களை உடையவள். திரிநேத்ராம், திரிநேத்திரங்களை உடையவள், மூன்று கண்களை உடையவள். மூன்று கண்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று கண்கள் என்னது? இடக்கண் சந்திரன், வலக்கண் சூரியன், நடுவில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அது என்னது? அதுதான் அக்னி. ஆக மூன்று, சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மூன்றையும் கண்களாக முக்கண்களை உடையவள். திரிநேத்திரம் திரிநயனாம் சிந்தூராருண விக்கிரகாம். திரிநயனாம் மூன்று கண்களை உடையவள், சிந்தூரம் போன்ற சிகப்பான தெய்வீக திருமேனியை சரீரத்தை உடையவள். அடுத்தது இரண்டாவது லைன் பாருங்க. மாணிக்க மௌலி ஸ்புரது. மாணிக்கியம் மௌலி ஸ்புரது அப்படின்னா என்ன அப்படின்னா, மாணிக்க அம்பாள் என்ன பண்ணியிருக்கா தேவி, அவள் அணிந்திருக்கிறார் கிரீடத்தை அணிந்திருக்கிறார், தேவியினுடைய கிரீடம். அந்த கிரீடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் அந்த கிரீடத்துல சந்திரனை, மாணிக்க மௌலீஸ்வரது, சந்திரனை சிரசில் பூசமாக இதாவுடையவள் தாராநாயக சேகரம். அதுக்கு முன்னாடி மாணிக்கம் பதித்த கிரீடத்துல, மாணிக்க மௌலீஸ்வரது, மாணிக்கம் பதித்த கிரீடத்துல என்ன வச்சிருக்கிறா? She wears the crown which is studded with rubies. அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்துல மாணிக்க கற்கள் அப்படியே பதிஞ்சு இருக்கா. மாணிக்கம் என்ன கலர்ல இருக்கும்? சிவந்த நிறத்துல இருக்கும். மாணிக்கம் சூரியனுடைய கிரகத்துக்கு அத என்னவா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உரிய ரத்தினமாக சொல்லுவார்கள் மாணிக்கங்கள். அப்படியே ஒரு மஞ்சளும் சிகப்பும் பிங்க்கும் கலந்த ஒரு கலரா இருக்குங்களா. அதனாலதான் மாணிக்க மௌலீஸ்வரது, மாணிக்கம் பதித்த அந்த கிரீடத்தை தலை சிரசிலே தரித்திருக்கிறாள். மாணிக்க மௌலீஸ்வரது தாராநாயக சேகராம். தாரானா தாரைகள்னா என்ன? நட்சத்திரங்கள். வானத்துல எது இருக்குது? தாரை, நட்சத்திரம். நள்ளிரவுல பாத்தீங்கன்னா
அப்படியே காலம் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு வானத்தை பார்த்தோம்னாக்கா அப்படியே நட்சத்திரங்கள் அப்படியே தெளிச்சுட்டே இருக்கும். அந்த நட்சத்திரங்கள்ல வானத்துல இருக்கக்கூடிய நிலவு அப்படியே நட்சத்திரங்களுடைய நாயகனாக அந்த நிலவு மட்டும். அப்போ தாராநாயக சேகரா நட்சத்திரங்கள் அப்படியே துளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுடைய தலைவர் மாதிரி ஹெட்டா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரனை தன்னுடைய சிரசிலே பூஷணமாக அணிகலனாக அணிந்திருக்கிறாள். தேவி வந்து அப்படியே ஜொலிக்கக்கூடிய சந்திர பிரபாவையும் சந்திரனை as a jewel he wears crown which is studded with rubies. அந்த மாணிக்கம் பதித்த மணி மகுடத்துல அந்த சந்திரனை வந்து உரையாக அணிகலனாக சூடி இருக்கிறாள். தாராநாயக சேகராம். இப்ப புரியுதா? சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மகுடீஸ்வரதும் தாராநாயக சேகராம். அடுத்தல ஸ்மிதமுகிம் ஆபீன வச்சூருகாம். ஸ்மிதம் முகி. ஸ்மிதமுகிம் அப்படின்னா ஸ்மிதம்னா மந்தாரமா இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸ்மிதமுகிம் அம்பாள் எப்படி இருக்கிறா? எப்பவும் புன்னகை பூத்த அப்படியே அப்படியே மந்தகாச புன்னகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த புன்னகை பூத்த புன்முருவனோடு இருக்கிறா அவருடைய திருவாய. அம்பாளுடைய திருவாய நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஸ்மிதமுகிம்னா எப்போதும் அப்படியே புன்முறுவலாக இருப்பாள். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து தன்னுடைய அடிவர்களை பார்த்து அப்படியே புன்முறுவலா நம்ம பார்த்த உடனே சிரிப்பான். ஸ்மிதமுகிம் ஆபீன வச்சோருகாம். நம்முடைய தாய் லலிதா பரமேஸ்வரி எப்படி இருப்பாராம்? அப்படியே முகத்தை சொல்றாங்க. அதுக்கடுத்து அவருடைய திருமார்பு எப்படி இருக்குது? ஸ்மிதமுகிம் ஆபீன வச்சோருகாம். என்னுடைய தாயினுடைய வருத்த ஸ்தன்ய வாரங்களை உடையவளாக இருக்கிறாள். அவருடைய திருமார்பு எப்படி இருக்குது? வருத்த ஸ்தன்ய வாரங்களை உடையவளாக இருக்கிறாள். மகனார் தாராநாயக சீக்கிராம் ஸ்மிதமுகிம் ஆபீன வக்ஷோருகாம். அதுக்கு அடுத்தது 2வது சான்ஸ் பாணிகாம் அணிபூர்ணரத்ன சஷகம். அம்பாள் தனது ஒரு கரத்துல பாணின கரம் தனது ஒரு கரத்துல என்ன வச்சிருக்கிறான்? கப் ஷேப்டு ஒரு கப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேன் கிண்ணத்தை வைத்திருக்கிறான். அந்த தேன் கிண்ணத்துல என்ன பண்ணிருக்குன்னா அவ கையில வச்சிருக்கக்கூடிய தேன் கிண்ணத்துல அப்படியே கற்கள் பதித்திருக்கிறது. மாணிக்க கற்கள், எல்லா கற்களும் பதித்திருக்கு. கற்கள் பதித்த ஒரு தேன் கிண்ணம். அந்த தேன் கிண்ணத்துக்குள்ள அவ கையில வச்சிருக்கிறார் மலர் கலைகள். அப்படியே ஒரு பூ கொத்து வச்சிருக்கிறார். அந்த பூ கொத்து அப்படியே அன்றவர்ந்த மலர்கள் அப்படியே பூத்து அந்த பூத்து அப்படியே அப்பதான் அப்படியே ஒட்டு விட்டு மலரக்கூடிய பூவு. அந்த பூவுல இருந்து அப்படியே தேன் வடிகிறது. அந்த தேன் வடிகிறத அந்த தேனை வடியக்கூடிய அந்த மகரந்தத்துல இருந்து வடிகக்கூடிய தேனை சாப்பிடுறதுக்காக தேனீக்கள் எல்லாம் அந்த அலிபூர்ண ரத்னச்சஷை அந்த அந்த தேன் கிண்ணத்துல அப்படியே தேனீக்கள் எல்லாம் சுத்தி வட்டமிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அப்படியே சொல்றாரு. சரௌண்டட் பை ஹனி பீஸ். அந்த கப்பு இருக்கு இல்லையா, அவன் கையில ஏந்திருக்கக்கூடிய மது கிண்ணம். அந்த மது கிண்ணத்துல பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை அருந்துவதற்காக, தேனை அருந்துவதற்காக தேனீக்கள் எல்லாம் ஒழிக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு கிண்ணத்தை, தேன் கிண்ணத்தை கையிலே பிடித்திருக்கிறாள். அதுதான் அதுக்கு என்னது? வாணிப்பியா கரங்கள்ல அழிபூர்ண ரத்ன சஷகம். அந்த ரத்ன சஷகம் எப்படி இருக்குது? அந்த தேன் கிண்ணம் எப்படி இருக்குது? ரத்னம் பதித்து இருக்குது. ரத்ன சஷகம் வாணிப்பியாமலி பூர்ண ரத்ன சஷகம். அதுக்கு அடுத்த ரத்தோத்பலம் விப்ரஷீம். ரத்தினமயமான ரத்தோத்பலம். ரத்தோத்பலம் அப்படின்னா ஓத்பலம்னா உட்பலம்ங்கிறது புஷ்பம். அது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம். உட்பல மலர்னு பேர். சிவந்ததை அப்படியே சிக்க சிவே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு சிவந்து சிவராம ஒரு பிங்க் ரெட்டு கலந்த ஒரு கலர். நீ அம்பாளுடைய திருவுருவ படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அது எப்படி இருக்கா? சிவந்த நிறமுடைய உட்பல புஷ்பத்தையும் கையில எழுந்திருக்காள். பூ அப்படியே கையில வச்சிருக்கா. சிவந்த நிறமுடைய ரத்தோத்பலம். ரத்தம்னா ரத்த சிவப்பா இருக்கு. ரத்தம் எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கு, ரெட்டா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏறக்குறைய செம்பருத்தி மாதிரி வச்சுக்கோங்க. ரத்தோத்பலம் விப்ரதி வச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்டவ அன்னை கையில வைத்திருக்கிறாள். அவ எப்படி இருக்கா? அம்பாள் எப்படி இருக்கா? சௌமியாம். சௌமியாம் ரத்ன கடஸ்தரக்க சரணம். சௌமியம்னா எப்பவுமே அம்பாள்
பிரசன்னமான திருமுகம். அவன் முகத்தை பார்க்க பார்க்க சரிக்காது. அவனுடைய திவ்ய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான் சௌமியம். சௌமியம்னா சௌந்தரியங்களோட எல்லா சௌந்தரியங்களும் ஒன்று சேர்ந்த அழகு முகம் இது பண்ண முடியாது. அது நமக்கு சௌமியம்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய திருமுகத்தை உடையவள், நமக்கு பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் சௌமியாம் அழகான தேஜஸ் பொருந்திய அந்த தெய்வீக அழகு முகத்துல இருக்கு. சௌமியாம் ரத்ன கடஸ்த ரத்த சரணம். அவருடைய திருவடிகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அம்பாள் அந்த சிம்மாசனத்துக்கு உட்கார்ந்து கீழே திருவடியை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ரத்தினம் கூட இருக்கும். ரத்தினம் அப்படியே அதுக்குள்ள எல்லா விதமான ரத்தின கற்கள் இருக்கு. அனைத்து நவரத்தினங்களும் அந்த குடத்துக்குள்ள கிடக்கும். அதுதான் ரத்ன கடஸ்த கடம்னா குடம். ரத்ன கடஸ்த ரத்தினம் பதித்த ஒரு குடம். அந்த குடத்துல அப்படியே எல்லா விதமான நவரத்தின கற்களும் உள்ள கொட்டி எம்பாவுடைய திருவடிகளை பதித்து ரத்தச்சரணம். அவருடைய திருவடியுமே சிறப்பா இருக்கு. ரத்த கலர்ல ரத்த சிவப்பா இருக்கு அவருடைய திருவடி. அம்பாளுடைய திருவடி ரத்த சரணம். ரத்தம் எப்படி சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி தன் சிவந்த திருப்பாதைகளாக அம்பாள் அந்த திருக்குடத்துல அந்த நவரத்தினங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய திருக்குடத்துல தன்னுடைய திருப்பாதங்களை பதித்து இருக்கிறாள். அன்னையருடைய திருவடி கருணை வடிவம், கருணை இருக்கக்கூடிய அழகான அந்த வடிவத்தை நம்ம முதல்ல தியானிக்கணும். அப்பதான் அவருடைய இந்த முதல் ஸ்லோகத்தை யார் சொன்னது அப்படிங்கிறது முக்கியமான. இந்த முதல் ஸ்லோகத்தை அருள் செய்தது வாக்தேவிகளே அருள் செய்தது. இந்த முதல் ஸ்லோகத்தை அம்பாளே வாக்தேவிகள் மூலமாக அருள் செய்தது. புரியுதுங்களா? சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌலீஸ்வரதன் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகிம் ஆபீன பக்ஷோருகாம் பாணித்யாமலி பூர்ணரத்னச்சஷகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தச்சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். இதுதான் முதல் ஸ்லோகம். இவங்க இரண்டாவது வரி திருப்பி கேட்டு பார்ப்போம். இரண்டாவது ஸ்லோகம் பாருங்க. இந்த இரண்டாவது ஸ்லோகம் 4 வரி தான். இது தத்தாத்திரேயராக அருள் செய்யப்படும். அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் கிருதபாசாங்குசபுஷ்பபானசாபாம் அனிமாதிவிராவிருதாம் மயூகை அகம் இத்யேவ விவாவயே பவானி. அருணாம் ஒரு பாசு, கருணாதரங்கிதாட்சி ஒரு பாசு, கிருதபாசாங்குசபுஷ்பபானசாபாம் அனிமாதிவிராவிருதாம் ஒரு பாசு, மயூகைஹி அகம் இத்யேவ விவாவயே பவானி. இதோடைய பொருளை சிந்திப்போம். அருணாம், அருணான்னா அருணன்னா யாரு? சூரியன். அருணாம் அம்பாளுடைய இதே அம்பாளுடைய திருவுருவம் கலரை பத்தி தான் சொல்றாங்க. அம்பாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா உதய காலத்து சூரியனை போல இருக்குது. காலையில உதிக்குது இல்லையா, உதிக்கின்ற செங்கதையும் உச்சி திலகம்னு பாடுனாரு இல்லையா, அபிராமி மாதிரி அம்பாளுடைய கலர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமேனியுடைய நிறம் அருணம் சூரிய உதயத்தை போன்ற அருணோதயத்தினுடைய நிறத்தை ஒத்தவளாக இருக்கிறாள். அவருடைய கலர் அருணாம் கருணாதரங்கிதாட்சிம். அக்ஷிம்னா கண்கள், தரங்கிதாட்சினா கண்கள், அலையலையாக உள்ள கருணை கண்கள். அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குது, திருவிழிகள் எப்படி இருக்குது, அக்ஷம் எப்படி இருக்குதுன்னா அருட்கண்களாக அம்பாளுடைய கண்கள் அருள் ஒளியக்கூடிய அலையலையாக அருளை வாரி வரைக்கக்கூடியவளாக கண்களை உடையவளாக இருக்கிறாள். கருணை கடலே, கடல்தான் அழகு. அம்பாள் கருணை கடல், அம்பாளுடைய திருவிழிகள் கருணை கடல் சாகரமாக இருக்குது. அந்த கருணை கடலில அம்பாளுடைய எப்படி கடல்ல அலைகள் அலையலையாக ஓடுவோம், அதே போல அம்பாளுடைய கருணை நிறைந்த கண்கள் என்கின்ற கடலில கருணை என்கின்ற அலைகள் தவள அவருடைய திருவிழிகளை உடையவளாக இருக்கிறாள். தரங்கினா அலை மாதிரி அலைகளை உடையவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட அலை கருணை வழங்கக்கூடிய கருணை அலைகளை தன்னுடைய திருக்கண்களிலே தாங்கியவளாக இருக்கிறார். அருணாம்
அருணாம்னா என்ன சொன்னேன்? விடியற்கால விடிய காலத்துல இருக்கக்கூடிய உதய சூரியனை போல இருக்கிறது அவருடைய தெய்வீக திருமையினுடைய கலர் கலர் அந்த கடல் இல்லையா? அருணாம் கருணாதரங்கிதாட்சி திருத பாசாங்குச புஷ்பபானசாராம். ஒரு திருத பாசாங்குச புஷ்பபானசாபம் தனது கரங்களிலே பாசாங்குசம் பாசம் அங்குசத்தையும் கையிலே தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறாள். திருத பாசாங்குச புஷ்பபானசாபாம். புஷ்பத்தினாலுடைய மலர்கனைகளையும் கரும்பு வில்லையும் கரத்துல ஏந்திருக்கிறாள். அவள் கையில பிடிச்சிருக்கக்கூடிய வில்லு எப்படிப்பட்ட வில்லு? கையில பிடித்திருக்கக்கூடிய வில்லு கரும்பு வில்லு. மனோ ரூபி இச்சு கோதண்டம். இச்சுனா கரும்பு, கோதண்டம்னா வில்லு. அப்ப இச்சு கோதண்டத்தை கரங்களிலே சுமந்திருக்கிறாள். கரங்களிலே பிடித்திருக்கிறாள். கரும்பு வில்லையும் கரும்பு வில்லை இச்சு கோதண்டத்தையும் புஷ்பத்தாலான மலர்கனைகளையும் இந்த அம்புகளாக அஷ்டமா சித்திகள் அனிமா மகிமா அனிமா மகிமா தொடங்கி பெருசா பெருசு அஷ்டமா சித்திகள். அதுல முதலாக வரக்கூடியது அனிமாவில் தொடங்கி, அதனாலதான் அனிமாவில் தொடங்கி வரக்கூடிய அஷ்டமா சித்திகள். அனிமாதிபிராவதாம் அஷ்டமா சித்திகள். ஒவ்வொரு சித்திக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அப்போ நம்முடைய அன்னை லலிதை எப்படி இருக்கா? அஷ்டமா சித்திகள் அந்த சித்தி தேவதைகளாக சூழப்பட்டிருக்கிறார். அனிமாதிபிராமிரதாம் மயூரை. அவருடைய ஒளி அவள் அப்படியே சுத்தி இருக்கிறதோட அவளுடைய தெய்வீக அப்படியே ஒளி தேஜஸ் ஒளி இருக்கு இல்லையா? அந்த ஆழம், அந்த ஒளி அப்படியே ஒளிக்கதிர்களோடு வெளியிருப்பவள் ஜொலிக்கிறாள். மயூரை ஏன்னா அவளே ஒளியின் வடிவம். 1000 கிரணங்கள் 1000 சூரியன் எப்படி இருந்தாலுமோ அதை காட்டிலும் ஒளி வீசக்கூடியவள். மயூகையில ஒளிக்கதிரை அப்படியே இருப்பாளாம், வெளியிருப்பவள். அனிமாதிவிராவதாம் மயூகை. புரியுதுங்களா? அகம் இத்தியேவ விபாவையே பவானி. அகம்னா என் மனசுக்குள்ள, அகம் நான், இத்தியேவ இப்படிப்பட்ட அன்னையை என் மனதுக்குள்ள தியானிக்கிறேன். இப்படிப்பட்ட விபாவம்னா விபாவங்களை உடையவள், மகத்துவத்தை உடையவள். இப்பேற்பட்ட மகத்துவத்தை உடைய அன்னை பவானி தேவியை நான் என் மனதிலே, பவானி தேவியை நான் விபாவையே அகம் இத்தியேவ என் மனதுக்குள்ள அவளை நான் பவானி தேவியை நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகம் தத்தாத்திரேயராலே அருளிச்சிக்க பெற்றது. அருணாம் கருணாதரங்கிதாட்சி கிருதபாசாங்குச புஷ்பபானசாபாம் அனிமாதிபிராமிரதாம் மயூகை அகம் இத்யேவ விபாவையே பவானி. இது 2வது. அடுத்தது 3வது தியான ஸ்லோகம். தியாயேத் பத்மாசனஸ்தாம் ஒரு பாஸ். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித பதனாம் ஒரு பாஸ். பத்மபத்ராயதாட்சீம் ஒரு பாஸ். கேமாபாம் பீதஸ்தாம் ஒரு பாஸ். கரகலித லசத்தேம பத்மாம் வராங்கிம். அந்த ஒரு சர்வாலங்கார யுக்தாம் ஒரு பாஸ். சததம் அபயதாம் ஒரு பாஸ். பக்தனம் ராம் பவானி ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் ஒரு பாஸ். சர்வ சம்பத் பிரதாத்ரி. இப்ப சேர்த்து படிக்கிற பாருங்க. தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித பதனாம் பத்மபத்ராயதாட்சீம் கேமாமாம் பீதத்ராம் கரகலித லசத்தேம பத்மாம் கராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தனம் ராம் பவானிம் ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுகந்தாம் சர்வ சம்பத் பிரதாத்ரீ. சரியா? இது ஒரு 3வது. அதாவது தியாயத்தினா தியானம் பண்றேன்,
மனசுல தியானம் பண்றேன்னு அர்த்தம். தியாயே அம்பாளை எப்படிப்பட்ட தியானிக்கிறாங்களா, தாமரையில் பத்மாசனஸ்தாம், பத்மம்னா தாமரை, தாமரையிலே வீட்டிற்கக்கூடியவள் பத்மாசனஸ்தாம். பத்மா ஆசனம்னா உட்கார்ந்து, பத்மாசனஸ்தாம் தேவி வந்து பத்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்க மாதிரி தாமரையிலே வீற்றிருக்கிறாள், தாமரையிலே வீட்டிருக்கக்கூடியவள். பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம், விகசித வதனாம், வதனம்னா திருமுகம். எப்படிப்பட்ட வதனா, ஒளிரும் வதனக்கூடிய முகமே ஜொலிக்கக்கூடிய திருமுகத்தை உடையவர். க்ளோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, க்ளோ, கோல்டன் க்ளோ, பொன்னிறத்துல ஜொலிக்குது அம்பாளுடைய திருமுகம். மஞ்சள் தேர்ன அம்பாள் தன்னுடைய மஞ்சள் கலந்த அப்படி கோல்டன் கோல்டன் க்ளோ, முகம் வந்து அம்பாளுடைய ஜொலிக்குதான் பார்த்துட்டு இருக்கு. விகசித வதனாம், ஒன்னோடு ஜொலிக்கக்கூடிய ஒளிரும் வதனங்களை உடையவள், திருமுகத்தை உடையவள் அம்பாள். அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கிறான் அம்பாளுடைய திருமுகம், கோல்டன்ல இருக்கு. பத்மபத்ராய, பத்மபத்ராய, பத்மபத்ராய தாட்சிம், அவருடைய கண்கள் எப்படி இருக்கு, பத்மபத்ரம். தாமரை இருக்கு பாத்தீங்களா, தாமரையை தனித்தனியா பிரிச்சோம்னா அந்த இதழ்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதழ்களும் பாருங்க, தாமரையினுடைய ஒவ்வொரு இதழும் பத்மபத்ரம்னா தாமரை இதழ்களை போன்று இருக்கு. தாமரை பிரிச்சோம்னா ஒரு இதழ் இருக்கும், முட்டைக்கண்ணு மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் கூர்ந்து ஒரு பக்கம் அப்படியே இதாயிட்டு, அதுதான் அவருடைய திருக்கண்கள் எப்படி இருக்குது. பத்மபத்ராயதாட்சிம், தாமரை இதழ்களை மொத்த திருக்கண்களை உடையவளாக இருக்கிறாள் நம்முடைய அன்னை தேவி. தாமரை இதழ் தேவனுடைய கண்கள் எப்படி இருக்குது, தாமரை இதழ்களை போன்று இருக்கிறது. ஹேமாவாம், ஹேமாவாம் வீரபத்ராம், ஹேமாம்னா ஹேமம்னா ஹேமாம், ஹைமா அப்படின்னா பொன்னை போன்ற நிறம், பொன்னை கோல்டன். ஹேமாவாம் பொன் என்று ஜொலிப்போம், பொன்னை போல ஜொலிப்பவள். ஹேமாவாம், ஹேமாவாம், ஹேமாவாம்னா பொன் என்று ஜொலிப்பவள். ஹேமம்னா ஹேமா, ஹைமா அப்படின்னா தங்கம், கோல்டன். ஹேமாவாம் வீரவஸ்திராம், வீரம்னா பட்டு, பட்டு வஸ்திரத்தை இடுப்புல இடையிலே அணிந்திருக்கிறார், கூடியிருக்கிறார். வீரவஸ்திராம் பிரகாசிக்கக்கூடிய ஷைனிங்கான பட்டு உடையை அடித்திருக்கிறார், இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டாடையை தரித்திருக்கிறாள். வீரவஸ்திராம் புரியுதா. அதுக்கு அடுத்தது கரகலித லசத்கேம பக்தாம்பராங்கி, கரகலிதம், கரகம், கரகலிதம்னா கரம்னா கைகள், கரகலிதம்னா கரங்களில், கைகளில். லசத், லசத்னா ஜொலிக்கக்கூடிய, மின்னக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய அர்த்தம். கரகலித கைகளிலே மின்னக்கூடிய தங்கத்தாமரையை வைத்திருக்கிறாள். ஏமா கரகலித லசத்தேம பத்மாம், பத்மான் தங்கத்தாமரையை கரங்களிலே வைத்திருக்கிறாள். வராங்கி, அதுக்கு அடுத்த லைன் வார்த்தை என்னது, வராங்கி. வரங்கம்னா வரபூஷணி, வரங்களை மாறி 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 வழங்கக்கூடியவள், வரங்களை கேட்டதை கேட்கறதுக்கு மேலே கொடுக்கக்கூடியவள் வரபூஷணி. வரங்களின் வடிவமாகவே அவளே வரம், அவளை நினைக்கிறதே நமக்கு வரம். அப்பயே அவளே நமக்கு, அவளை நினைச்சா எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு. அதனாலதான் வராங்கி வரபூஷணி, வரங்களினுடைய வடிவமாகவே இருக்கிறாள். அதனால நம்மளுடைய கேட்கக்கூடிய வரமே அவதான் இருக்கு, வரங்களின் வடிவமாக இருக்கிறாள். சர்வாலங்காரயுக்தாம், சகலவித, சர்வம்னா எல்லாம், சகலவிதமான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவள், அலங்காரி, ஆபரணங்களோடு அலங்காரக்கூடியவள். சர்வாலங்காரயுக்தாம், சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம், சததம்னா சதா எப்போது, எங்கேயோ எப்போது, ஆல்வேஸ். சததம் அபயதாம் பாதுகாப்பளிப்பவள், நமக்கு அபயம் அளிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். நம்மளுடைய திருவடியில, அவள் திருவடிகளே நமக்கு அமையும், அபயம் அளிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். சததாம் அபயதாம், அவள் பக்தருக்கு இடத்தை செய்யக்கூடியவளாக இறங்கி நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடியவளாக இருக்கிறாள். பக்தனம் ராம் பவானி, பக்தனம் ராம் பக்தர்களுக்கு இறங்கி நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கக்கூடியவளாக இருக்கிறார். பக்தனம் ராம் பவானி ஸ்ரீ வித்யா, வித்தை எல்லா சகல வித்தைகளுடைய ஆயக்கலைகள் 64 வித்தைகளுடைய சர்வ வித்தையாவுடைய ரூபிணியாகவே இருக்கிறார். சர்வ ஸ்ரீ வித்யா, வித்தியினுடைய வடிவமாக இருக்கிறார். வித்யா ரூபிணி, வித்தியினுடைய ரூபிணி, ஞானத்தினுடைய இருப்பிடம் ஸ்ரீ வித்யா. அதுக்கு மீனிங். அதுக்கு அடுத்தது சாந்தமூர்த்தி, அம்பாள். எப்பவுமே அம்பாள் கிட்ட போனா நமக்கு பதட்டம் இருக்கக்கூடாது, எந்த பரபரப்புமே இருக்கக்கூடாது. ஏன்னா அம்பாளே பரபரப்பே, அம்பாள் எப்பவுமே எதுக்குமே பதட்ட இதே கிடையாது. ரொம்ப அதுவும் பர்டிகுலரா லலிதை வந்து அப்படியே ரொம்ப ஆழ்ந்து எந்த விதமான இதுவும் இல்லாம நிச்சலனம் இல்லாம தான் இருந்திருப்பாங்க.
சாந்தமூர்த்தி, அமைதியினுடைய திருவுருவமாக, அப்படி அமைதியினுடைய திருவுருவமாக இருக்கும் சரணை தான் நமக்கு எப்படி கிடைக்கும்? மனசு எல்லாமே தன்னிறைவா எப்ப நமக்கு அமைதி கிடைக்கும்? எல்லாம் கிடைச்சிட்டுனா அமைதி உண்டாகும், சாந்தி அடையும். ஓம் சாந்திங்கிறது நமக்கு எப்ப கிடைக்கும்? திருப்தி அடையும் போது. சாந்திங்கிறது என்னன்னா அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு பசிக்குது, சாப்பாடு, குழந்தைக்கு பசிக்கிறது, சாப்பாடு அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சோம்னா அதுக்கு குழந்தை அமைதியாயிடும். அது மாதிரிதான் நம்முடைய தேவைகளை எல்லாம் அம்பாளுக்கு சொன்ன உடனே உடனடியாக பூர்த்தி அடைஞ்சிடலாம், நம்ம தேவைகள் நிறைவடையுது. அப்ப நாம அமைதியாயிடும். அம்பாளுக்கு தேவை எதுவுமே கிடையாது, அம்பாளுக்கு தேவை எதுவுமே கிடையாது. அவதான் எல்லாத்தையுமே அவள்தான் இருக்கு. அதனால அமைதியினுடைய வடிவமாக சாந்தமூர்த்தியாக இருக்கிறாள், அமைதியினுடைய ரூபமாக இருக்கிறாள். சாந்தமூர்த்தியும் சகல சுரனுதான். சுரர்னா தேவர்கள், அசுரர்கள்னா ஆப்போசிட். அசுரர்னா தேவர்கள். சகல சுரனுதான், சகல தேவர்களுக்கும் சுரர்களுக்கும் தேவர்களுக்கும் 33 கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறவள். 33 கோடி தேவர்களால் வணங்கப்படுபவள், பூஜிக்கப்படுவளாக அன்னை நம்முடைய தேவியாக இருக்கிறாள். சம்பத் பிரதானத்தின் அனைத்து விதமான சம்பத்துக்களையும் செழிப்பையும் வலிமையையும் தரக்கூடிய வளமையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். சர்வ சம்பத் பிரதானத்தின் அப்பேற்பட்ட அன்னையை நான் மனதால நாம் தியானிப்போம். பவானியை பேர்பட்ட பவானி சொன்னாலே போதும். சத்ரபதி சிவாஜி இன்னைக்கு அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பவானி வழிபாட்டு பிரசித்தம். அப்படி அவன் அந்த பவானி தேவியும் அம்பாளுடைய வடிவம் தான். சரிங்களா? அந்த தியானத்தை அம்பாளை நான் மனதால தியானிக்கிறோம். அப்ப புரியுதுங்களா? பத்மாசனஸ்தாம் விகசித பதனாம் பத்மபத்ராயதாட்சிம் ஏமாவாம் வீதத்தாம் கரகலிதன சத்தேம பத்மாஹாம்பராங்கிம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயுதாம் பக்தரம் பவானிம் ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரிம். இது 3வது ஸ்லோகம். அடுத்தது 4வது தியான ஸ்லோகம். 4வது தியான ஸ்லோகம் பாருங்க. ஷகுங்கும விலேபனாம் அலிகசும்பிக ஸ்தூரிகாம் சமந்தகசிரேட்சணாம் சசரசாவபாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினிம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபாகு சுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம். சகுங்கும விலேபனா ஒரு பாசு, மலிகசும்பி ஒரு பாசு, கஸ்தூரிகாம் ஒரு பாஸ், சமந்த அசிரேட்சணாம் ஒரு பாஸ், சசரசாப பாசாங்குசாம் அதோட அந்த லைன் முடியுது. அதுக்கு அடுத்தது அசேஷ ஜனமோகினி ஒரு ஃபுல், அது ஒரே லைன், ஒரு பாசு. அருணமால்ய ஒரு பாசு, பூஷாம்பராம் ஜவாது சுமபாசுராம் ஜபவிதௌ ஒரு பாசு, இது முடிஞ்சிருச்சு. இதுதான் 4வது தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோகத்தை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீமத் ஆதிசங்கர் பகவத் பாதரே இந்த ஸ்லோகத்தை அருள் செய்திருக்காங்க. அதுதான் 4வது ஸ்லோகம். சகுங்கும விலேபனாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குங்குமத்து செக்க சிறந்த குங்குமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குங்குமத்தை திருமேனியிலே பூசி இருப்பவள். சொல்றது தெரியுதா? அந்த கலர் சொல்றோமே, அந்த சொல்றோம்ல, அந்த குங்கும கலர்ல இருக்கக்கூடிய பேக்கப் மாதிரி இருக்கு. குங்குமத்தை பூசியிருப்பவள் சகுங்கும விலேபனாம், குங்குமத்தை பூசியிருப்பவள் தன்னுடைய தேகத்துல பூசியிருக்காள். அலிகசும்பி கஸ்தூரிகாம், அலிகசும்பினா அவளுடைய சும்பி, அலிகத்துல நெற்றியில சும்பி முத்தமிடுதான். என்னது முத்தமிடுது? முத்தமிடுவது போல கஸ்தூரி திலகம், கஸ்தூரிகாம் கஸ்தூரி திலகம் அவளுடைய நெற்றியில என்ன முத்தமிடுவதை போல அமைந்திருக்கிறது, சூடியிருக்கிறாள். இப்ப அம்பாள் குங்கும கலர்ல இருக்கிறார், குங்குமத்தை பூசி இருக்கிறார். தன்னுடைய உடம்பு அந்த பசுமையான குங்குமம்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய அதுக்கு சில மூலிகால் செய்யப்பட்ட குங்குமம் சொல்றதா, எல்லாமே சரியான கலவையில செய்யும் போது குங்குமத்துல ஒரு வண்ண கலர் வரும். அப்போ அந்த குங்குமம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிங்கிஷா இருக்கு, மென்மையான. அது இப்படி சொர இதா பவுடரா இருக்காது. அந்த குங்குமம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு செமி சாலிடல் இருக்கு. அந்த குங்குமத்தை உடம்பெல்லாம் பூசியிருப்பாள். தெய்வீக மனங்கள் கூடிய குங்குமம். அந்த குங்குமத்தை பூசியிருப்பவள்
நெற்றியிலே முத்தமிடக்கூடிய கஸ்தூரி திலகத்தை அணிந்தவள் கஸ்தூரிகாம் மந்த ஹசிதேக்ஷணம். மந்த ஹசிதேக்ஷணம் மிருதுவான புன்னகை. ஹசிதேக்ஷணம் மந்தஹாச புன்னகை உடையவள். மந்த ஹசிதேக்ஷணம் மிருதுவாக புன்னகைத்தோடு இருக்கிறவள். மந்த ஹசிதேக்ஷணம் சசரசாப பாசாங்குசாம். சசரசாப அம்பு வில்லு இது ரெண்டையும் கையில தரித்திருக்கிறாள். அம்பு சசரசாப அம்பு வில்லு. மலர்கனை மலர்கனை. இச்சு கோதண்டம் கரும்பு வில்லு. பாசம் அவர் கரைகள்ல சதுர்புஜம் 4 பின்னாடி வரும். 4 சதுர்புஜங்கள்ல அம்பு ஒரு கையில மலர்கனை, இன்னொரு கப்புல வில்லு, அதாவது கோதண்ட இச்சு கோதண்டம். அதுக்கடுத்தது பாசம். இந்த பாசம்ங்கிறது பாச கயிறு. இது வந்து ஜீவனை பந்தப்படுத்திய ஒரு பிணைப்பு. நம்மளை வந்து பாசம் நம்ம குடும்பத்தோடையும் நம்மளுடைய உற்றார உறவினர்களோடும் நம்மளுடைய இந்த பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்களோட நமக்கு பாசம் அதுல போய் கிடைக்கும். பாசத்துல கிடைக்கிறோம், நம்ம அந்த பாசத்துல கிடப்போம். ஆனா அன்னை கையிலே ஒரு பாசக்கயிறை வைத்திருக்கிறார். அது எதுக்குன்னா நம்மளை போட்டு அந்த நம்ம பிடிச்சிருக்கிற பாசத்தை விட்டு நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுக்காக அந்த பாசக்கயிறை வைத்திருக்கிறாள். ஜீவ பந்தத்துல இருக்க நம்ம ஜீவனை வந்து பந்தப்படுத்திக்கக்கூடியது நம்ம எவ்வளவுல இருக்கக்கூடிய பாசம். பணம், பொருள், இச்சை, ஒவ்வொரு நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள், வஸ்துக்கள் மேல இப்படி நமக்கு பிடிச்சவங்க மேல இப்படி எல்லாத்தையும் நம்ம பாசத்துல இந்த பூமியிலேயே கிடைக்கிறோம். ஆனா அந்த பாசம் இந்த பாசத்தை விட்டாதான் இந்த பாசத்தை உடனே அவருடைய பாசம் கயிறை வச்சு இழுத்தாதான் இந்த பாசம் நம்ம வலுக்கட்டா நம்ம இழுக்கிறாங்க. நம்மளை காப்பாற்றணும். இந்த பாச பந்தத்துல விழுந்து நம்ம கிடக்கிறதுல இருந்து நம்மளை வந்து இந்த பூமி இந்த ஆசைங்கிற ஒரு பற்றுங்கிற ஒரு இதை விட்டு நம்மளை பிடிச்சி இருக்கிறாள். அதுக்கு வேணும் அவள் வந்து ஒரு கயிறு மாதிரி வச்சிருக்கா. அந்த கயிறு தான் பாசம். ஜீவனை பந்தப்படுத்தக்கூடிய பிணைப்புல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக அந்த பாசத்தை வைத்திருக்கிறாள். அங்குசம் ஜீவர்களை தன் கட்டுக்குள்ளே வைத்திருப்பதற்காக அடையாள சின்னம் தான் அங்குசம். இப்போ யானை பாகன் என்ன வச்சிருக்கான்? அங்குசத்தை வச்சிருக்கான். அந்த அங்குசத்தை பார்த்த உடனே யானை என்ன பண்ணுது? எப்பேற்பட்ட யானை நம்முடைய மனமும் அப்பேற்பட்ட யானை மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஒரு இதான அந்த மனம் வந்து கண்டு போயிருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாது. பூதாகரமா இருக்கு, பெரிய உருவமா இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய மனதை வந்து அந்த பெரிய உருவமா இருக்கக்கூடிய யானை மாதிரிய அது எப்படி யானை பாகன் அந்த ஒரு அங்குசத்தை காமிச்ச உடனே அந்த இது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இது மாதிரி நம்முடைய மனம் என்கின்ற யானை பெரிய அந்த யானையை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் கையிலே அங்குசத்தை வைத்திருக்கிறார். கோடரியை வைத்திருக்கிறார். கோடரி அங்குசம்னா இந்த இடத்துல அங்குசம் கோடாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜீவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்காக அடையாள சின்னம். எப்படி யானை பாகன் அங்குசத்தை வைத்திருக்கிறானோ அது மாதிரி பக்த அம்பாள் நம்முடைய அன்னை லலிதை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிருக்கோம். நாம வந்து செம்மறியாட்டு கூட்டம். இந்த ஆத்மா இருக்க மனித ஆத்மாக்கள் ஆட்டு எங்கிட்டு போனாலும் தெரியும். அதுக்கு ஒண்ணு என்ன செய்யுதோ, ஒரு ஆடு எப்படி செய்யுதோ, ஒரு ஆட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்தை நடந்து போயிட்டு இருக்குன்னா ஒரு ஆடு ஒரு இடையில ஒரு மூங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூங்கில தாண்டி போகும். திருப்பி நீங்க அந்த மூங்கில் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி பின்னாடி வர்ற ஆடு அந்த இடத்துல மூங்கில் எடுத்துட்டா கூட அதே மாதிரி ஜம்ப் பண்ணி போகும். அப்படின்னா நமக்கு என்ன எதுக்காக செய்யணும், ஏன் செய்யணும்னு தெரியாது. மத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும். அதனாலதான் சாஞ்சாசாயிர செம்மறி கூட்டம்னு சொல்றாங்க மனிதர்கள். அதனால நானே நல்ல வெயிட்மன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து நமக்கு வந்து அம்பாள் வந்து இப்படிப்பட்ட நம்மளை வந்து ஆட்டுக்கூட்டம் மாதிரி செம்மறி ஆட்டுக்கூட்டம் மாதிரி நம்ம மனமூக்கில் போட்டு ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்காகத்தான் அவர் நம்ம எங்கிட்ட வடிவெறி போயிடக்கூடாது. நம்ம அம்பாள் இருந்து நம்ம அவருடைய பிரசங்கத்துல இருந்து நம்மளுடைய பிள்ளைகள் அவருடைய அவர்கிட்டே இருக்கிறதுக்காக அந்த அங்குசத்தை கையிலே ஏந்திருக்கிறாள். ஜீவர்களை தங்கட்டுக்குள்ளே வைப்பதற்காக அடையாளம் சொன்னா அந்த பாசாங்குசாம் அசேஷ ஜனமூகினி. அசேஷனா எல்லாரும், எல்லாமும், அனைத்தும், எல்லாராலும் விரும்பப்படுகிறவள் அசேஷ ஜனமூகினி. ஏழை, பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ராஜா, பிச்சைக்காரன், யாரெல்லாம் மனிதர்கள் அவருடைய எல்லாரும் அம்பாளை வந்து பூஜிக்கிறாங்க. அம்பாளை பூஜிக்கிறதுக்கு அம்பாளுடைய அடிவர்களாக இருப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஏன்னா பிரம்மமுக்கிடஜனை பிரம்மாவுக்கும் அவள்தான் தாய், கரையில ஊர்ந்து போகக்கூடிய குழுவுக்கும் அவள்தான் தாய். அப்ப தாயிட்டு பிள்ளைக்கு எந்த இதுவுமே நமக்கு பாரபட்சம் தேவை கிடையாது. அதனால எல்லா ஜனங்களும் தாயை பார்த்து தாயை இருக்கக்கூடிய பிள்ளை அந்த உலகத்துல இருக்குமா? குழந்தை எது இருக்குமா? தாய் தான். அதனாலதான் அசேக ஜனமோகினி எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படுகிறவளாக இருக்கிறாள். அம்மா எல்லாருமே சேவிக்கப்படக்கூடிய அம்மா பார்த்துதான் நமக்கு உலகத்துல குழந்தைக்கு முதல்ல அழகா தெரிகிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த குழந்தையா இருந்தாலும் அதனுடைய அம்மாவுக்கு. உலகத்துல யாரும் அழகுங்கிற வார்த்தை அம்மானா
அந்த ஒவ்வொரு குழந்தையுமே தன்னுடைய அன்னையைத்தான் அழகினுடைய உருவமாக எந்த ஆம்பளை பசங்களா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், குழந்தையை வந்து பார்க்கும்போது அதுக்கு முதல்ல தெரியக்கூடிய உலக அழகி. அதுக்கு அந்த அழகான இது யாரு அப்படின்னா அம்மாவை பார்த்தாதான் அதுக்கு அழகினுடைய அடையாளமாக அந்த குழந்தைக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய தாய் தான் அழகி. அப்படிப்பட்ட எல்லா இடங்களாலும் ஊகிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள் நம்முடைய அன்னை இருந்தை. அசேதி ஜனமோகினி அருணமாளிகை பூஷாம்பரம். அருணமாளிகை செந்தூரமான பூஷாம்பரம் அணி செய்யும் அலங்காரத்தை உடுத்தி இருக்கிறாள். புரியுதுங்களா? அணி செய்யக்கூடிய அலங்காரங்களை உடுத்தி இருக்கிறாள். ஜபாகுசுமம், ஜபாகுசும பாசுராம். ஜபாக் அம்பாளுக்கு ஒரு விஷயம், நம்முடைய அன்னை லலிதைக்கு ரொம்ப பிடித்த மலர் செம்பருத்தை மலர். செம்பருத்தை மலர்ல அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ கையில வந்து ஜபாகுசுமம், ஜபாக் மலர்னா சிவந்த செம்பருத்தி. இப்ப கலர் கலரா இருக்கு அந்த செம்பருத்தி இல்ல, ரோஸ் கலர்ல இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு, கலர் கலரா இருக்கு. அந்த ஹைபிரிட் செம்பருத்தி ஒரிஜினலான நாட்டு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்தி அவளுக்கு பார்க்க. ஜபாகு சுமபாசுராம் திருமையை சொல்ல முடியுங்கன்னா அது செம்பருத்தி மாலையா கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஜபாகு செம்பருத்தி மலரை கையில வச்சிருக்கிறாள். ஜபாகு சுமபாசுராம், அந்த செம்பருத்தி மலருமே அவன் கைக்கு போனா பின்னுமா நம்ம வெண்ணக்கூடியதாக செம்பருத்தி மலராக இருக்கிறது, கையில வச்சிருக்கிறாள். ஜப விதோ, அப்பேற்பட்ட அன்னையை ஜபத்தின் போது அதுல சொல்லியிருக்கக்கூடிய பூர்வாக விதிகளின்படி ஸ்மரேட விதிதான், நான் ஸ்மரிக்கிறேன், தியானிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் அந்த அம்பாலை நான் தியானிக்கிறேன். குங்குமத்தை பூசியிருப்பவள், நெற்றியிலே கஸ்தூரி திலகம் கொஞ்சம் திகழ்பவள், மென்மையான புன்னகையில் மந்தகாசம் புன்னகையில் சிந்தக்கூடியவள், கரும்புகள் அம்பு மலர்களை ஆசாங்குசத்தை கரங்களிலே ஏந்தியவள், எல்லா ஜீவன்களையும் மோகித்திருக்கக்கூடிய செய்பவள், சிகப்பு மாலை செம்பருத்தி மலர் சூடி அழகு அழி செய்யும் அலங்காரத்தோடு ஜொலிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ லலிதையை நான் ஜபத்தின் போது முழுமையாக நல்லார ஆழ்ந்து உள்ளார்ந்து தியானிக்கிறேன் என்று இதற்கு பொருள். இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறது நம்முடைய ஆதிசங்கர பகவத் செஞ்சிருக்காங்க. சகுங்கும விலேபனாமலிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்தக சிதேட்சணாம் சதரசாபாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பராம் ஜபாகோ ஸ்மபாசுரம் ஜப விதௌ ஸ்மரேதம் விதாம். 4 ஸ்லோகங்களையும் தியான ஸ்லோகத்தையும் பார்த்துட்டோம். ஒரு தடவை நான் 4 ஸ்லோகத்தையும் ஒன்னா சொல்றேன், அதை நீங்க பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு தியானம் சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்யமௌலி ஸ்புரது தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகிம் ஆபீன பக்ஷூருகாம் பாணிப்யாமணி பூர்ணரத்னச்சஷகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் யாயே பராமம்பிகாம் அருணாம் கருணாகரங்கிதாக்ஷிம் கிருதபாசாங்குசபுஷ்பபாணசாபாம் அனிமாதிவிராபுதாம் மயூகைஹி அகம் வித்யேவ விவாபயே பவானி த்யாயே பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மவத்ராயதாட்சிம் கேமாபாம் பீதத்ராம் கரகரிதரசத்தேவ பத்மாம்பராங்கிம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநன்றாம் பவானிம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத்பிரதாத்ரீ ஷகுங்கும விலேபனாமலிகசும்பிகஸ்தூரிகாம் ஷமந்தகசிவேக்ஷணாம் சசரசாபபாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபாகோ சுமபாசுராம் ஜப விதௌ ஸ்மரேதம்பிகாம். இதான் அந்த தியான ஸ்லோகம். இந்த நாளை நீங்க இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்னதை நல்ல காதுக்கு கேளுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அர்த்தத்தை உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டிப்பா உங்களால இந்த தியானம் நல்லா இதை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே பயிற்சியும் முயற்சியும் தான். அம்பாளுடைய அனுகிரகம் பயிற்சியோடு பயிற்சியும் முயற்சியும் அதோடு அம்பாளுடைய விசுவாசமும் இந்த 3 இருந்து நீங்க முறையாக பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் 100%
கண்டிப்பான முறையில அம்மாளுடைய லலிதாசத்தை நன்றாக கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்றேன் நான். சரிங்களா? சரி. இந்த அளவுல இன்னைக்கு இந்த 4 தியான ஸ்லோகங்களோட இந்த வகுப்பு நமக்கு முடிகிற தருவாய்க்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறோம். நாமாவளியை நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? நாளையில இருந்து கண்டிப்பா நீங்க இதை எடுத்து வச்சுங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்க அப்பப்ப சொல்லக்கூடிய எங்க நிறுத்தணும், எந்த வரிக்கு பிறகு, எந்த இடத்துக்கு பிறகு, எந்த வார்த்தைக்கு பிறகு எங்க பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தான் இதை சொன்னேன். நானும் நீங்க மீண்டும் ஒரு தடவை அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க இன்னைக்கு என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா சொல்லுங்க. சார் இந்த 3வது ஸ்லோகத்தை வந்து நீங்க யார் சொன்னாங்கங்கிறத சொல்லலைங்க சார். அது கரெக்ட் கேட்டீங்க. அது யாரு சொன்னானே யாருக்குமே தெரியல இது வரைக்கும். ஓ சரியா கவனிச்சிருக்கீங்க. அது யாரால அருள் செய்யப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. சரிங்க சார். சரியா? யாருக்குமே தெரியல. அது எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னு சில விஷயங்களை நமக்கே தெரியாது பாத்தீங்களா? அதை வந்து இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. தெரியலைன்னா தெரியல. என்ன தெரிஞ்சிருக்கோம் வேதத்தை இதுகள பிரமாணம் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியலைன்னா யார் என்று சொல்லப்பட்டார் என்று தெரியப்படவில்லை. 3வது ஸ்லோகம் யாருக்கு தகவல் செய்தி இல்லை. சரிங்க சார். அதனாலதான் இது ரகசியம். ரகசியம் தெரியல. 3வது யாரு சொன்னாலும் தெரியல. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம். 3வது யார் சொன்னாலும் எனக்கும் தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுத்த குரூப்பும் தெரியல. அதை பத்தி இல்ல. எந்த நூல்களை புரட்டி பார்த்தாலும் அந்த எதுல யார் சொன்னாலும் தெரியல. அது விளக்கமே இல்லை. சரியா கேள்வி கேட்டீங்க. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க காசு. அடுத்து சார் சொன்ன மாதிரி அதனாலதான் அந்த ரகசியம். இதுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்குது. நமக்கு புரிஞ்சுக்கிறது ஏதோ நான் சொல்றது 100ல 0.0000001% தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு விளக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் கத்துக்கிட்டது, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு சொல்லிக் கொடுத்ததுல எனக்கு தெரிஞ்சது 0.0000001% தான் உங்களுக்கு இதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடிஞ்சிருக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்ட வரைக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நீங்க இந்த அம்மனோட போட்டோ வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? மறந்துட்டேன். இன்னைக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்க சார். அத நீங்க சொல்லியிருந்தீங்க. அதான் சார் வரலையேன்னு கேட்டேன். கண்டிப்பா மறந்துட்டேன். நீங்க எனக்கு குரூப்ல போட்டுருந்தீங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன். சரிங்க சார். ஓகே சார். சரிங்கம்மா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுது சார். ஆனா கொஞ்சம் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோ ஐ மீன் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க. அத நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க பிரிச்சு அந்த ஸ்பீடுக்கு சொன்னாதான் ஸ்லோகத்தை வந்து நான் ஸ்லோவா தான் சொல்றேன். ஸ்லோன்னா ஸ்லோ அந்த ஸ்லோ கிடையாது. ஸ்லோங்கிறதுக்கு இத்தனை மாத்திரைகள் சொல்லணும் கணக்கு இருக்குது. அத நான் உங்களுக்கு பாஸ் கொடுக்குறேன் பாருங்க. அருணம் அதை பிரிக்கணும். அப்படி ஒவ்வொரு வார்த்தையை நான் பிரிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அதை நீங்க கவனிக்கணும். அதை கவனிச்சுட்டு திருப்பி நீங்க அதை சேர்த்து சொன்னாதான் அது ஒரு ஸ்லோகம். நீங்க கத்துக்கங்க. முதல்ல காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு எந்த காட்டை நீங்க வேகமா கூட படிச்சுங்க. சரிங்க சார். ஓகே. சரிங்களா? பயிற்சி, முயற்சி, அம்பாளுடைய அனுகிரகம், விசுவாசம். அம்பாள் மேல இருக்கக்கூடிய பற்று 3 தான் நமக்கு இதுக்கு மூலதனம். வேற எதுவுமே 3 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முன்னேறி செல்லலாம். ஆன்மீகத்துல முன்னேறி செல்லலாம். ஒண்ணும் கவலை வேண்டாம். நீங்க முதல்ல கவனிங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. பயிற்சி, முயற்சி, பயிற்சி. அம்பாள் மேல பற்று, இந்த 3 பற்று எல்லாரும் இந்த அம்பாள் மேல பற்று 3 விசுவாசம் வந்துருச்சுன்னா இந்த 3 ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கே தெரியும். நீங்க கவனிங்க. கண்டிப்பா நீங்க நல்லா படிக்கணும். சரியா? சரிங்க. தேங்க் யூ சார். அடுத்து வேற யாரு? சார் வணக்கம் சார். வேற யாரு? இன்னைக்கு எத்தனை பேர் கிளாஸ்ல கலந்துக்கிட்டாங்க? ஆரம்பம் சார். இன்னைக்கு ஒரு 15 பேருங்க சார். குறைஞ்சிட்டே போறாங்க. பரவாயில்ல. யாராருக்கு அம்பாள் எது கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து யாராருக்கு அந்த ரகசியத்தை வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். கண்டிப்பா. இது குறைஞ்சு ஒரு ஆள் கேட்டா கூட எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த சங்கல்பத்தை நான் முடிக்க ஆரம்பிச்சேன். இதை நான் எப்படி தொட்டுட்டேன், இந்த சங்கல்பத்தை நான் முடிப்பேன். நீங்க ஒரு ஆள் லைன்ல இருந்தா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு யாருக்கு கேட்கணும்னு அம்பாள் நினைக்கிறாளோ அவள் மட்டும்தான் இந்த
விஷயத்துல இந்த யாகத்துல பங்கேற்க முடியும், இந்த இயக்கத்துல அவள் பங்கேற்க முடியாது. அம்பாளுடைய திருவுள்ளம் வந்து சரியா. நீங்க அதனால வந்து 10 பேர் 5 பேர் ஒரு ஆள் கலந்தா கூட இதுல கலந்துக்கிட்டா கூட என்னோட இருந்தா கூட போதுமானது. நான் அம்பாள் உத்தரவு இந்த சங்கல்பத்தை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். சரியா. எவ்வளவு பேர் வர்றாங்கிறது அது அம்பாளுடைய பிராப்தத்தை. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. சார் இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல இப்ப போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதான் பாதி பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. மகிழ்ச்சி. ஏன்னா அந்த டைமிங் எங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்பணும் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 ரீசன் சொன்னாங்க. அதை நாங்க ஏத்துக்கலாம். கரெக்ட் தான். ஒரு நபர் இதுல இருந்தா கூட போதும், என்னுடைய சங்கல்பத்தை நான் பூர்த்தி செய்வேன். கண்டிப்பா கண்டிப்பா. அம்பாளுடைய இது அவ எனக்கு கொடுத்த உத்தரவு. நீங்க அம்பாளே சொன்னதுனால அம்பாளே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அதனால இதை நான் செஞ்சு முடிக்கிறேன். இது ஒரு யாகத்தை நான் கண்டிப்பா நான் செஞ்சு முடிப்பேன். அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நல்ல ஒரு விஷயத்த இது மாதிரி நான் எளிமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு அம்பாள் என்னை பணித்திருக்கிறார். இது வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அரிதான வாய்ப்பு யாராருக்கு பிராப்தம் இருக்குன்னா அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிறது அறிவருடைய கருத்து. அதனால அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்க சார், சரிங்க சார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு யாராருக்கு அது பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு